மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம கூட பிரபல பீடியாட்ரிஷியன் டாக்டர் ராஷிதா அவர்கள் இருக்காங்க. அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் வருது. அதாவது உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு வார விழா. ஸோ இது எக்ஸாக்டாக என்ன மேம்? உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு வார விழா அப்படிங்கிறது நம்ம உலகம் முழுவதுமே கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது. இது ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 7. ஸோ இந்த ஒரு வாரமுமே நம்ம மக்களுக்கு தாய்மார்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தாய்ப்பால் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இது நம்ம நாடு மட்டும் இல்லை, மோர் தென் 150 கண்ட்ரீஸ் இதில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு இனிஷியலாக 1992 ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 2015 வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விழாவாக நடக்கப்படுகிறது. இது எல்லா காலேஜஸ், மெடிக்கல் சென்டர், ஹாஸ்பிட்டல், இன்னும் குட்டி குட்டி கிராமத்தில் இருக்க ஹெல்த் சென்டர்ஸ் இந்த அளவுக்கு கூட விழிப்புணர்வு வந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு நினைக்கும் போது இது உண்மையாகவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். எப்படி நம்ம போலியோ நோய் அப்படிங்கிறது விழிப்புணர்வு மூலமாகவோ இல்லை போலியோ ட்ராப்ஸ் மூலமாகவோ நம்ம அதை இப்போ இந்தியாவில் போலியோ நோயே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபார் லாஸ்ட் 3 இயர்ஸ் இந்தியாவில் போலியோ அப்படிங்கிற ஒரு கேசஸே ஃபைல் ஆகலை. ஸோ அந்த மாதிரி அது ஒரு நோய்க்கான ஒரு விழிப்புணர்வு. ஆனால் இந்த விஷயம் தாய்ப்பால் இது இயற்கையாகவே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனோட மகத்துவம் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள விழிப்புணர்வான ஒரு விழா இது. இப்போ முன்ன மாதிரி இப்போ இல்லையா, இப்போ கல்ச்சுரல் பேஸஸ்னால கல்ச்சர்ஸ்னால் நாட் கேஸ்ட் பற்றி கிடையாது. வீட்லேயே சில பேர் பால் கொடுக்கக்கூடாது, கழுத பால் தான் கொடுக்கணும், தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கணும், தாய்ப்பால் மட்டும் கொடுக்கக்கூடாது அப்படியெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. நிறைய ஐடியாஸ் இருக்குது மக்களுக்கு தாய்ப்பால் பற்றி. அது முக்கால்வாசியானது தவறான ஐடியாஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே. ரெண்டாவது விஷயம் இப்போது நம்ம நிறைய இடத்துல இப்போ ஒர்க்கிங் உமன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உமன் எம்பவர்மெண்ட்காக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஒர்க்கிங் உமன்ஸ் தாய்ப்பால் எப்படி நம்ம எப்படி கொடுக்கறது, அதுக்கு நம்ம என்ன சப்போர்ட் கொடுக்கணும், அவங்க ஆஃபீஸில் என்ன சப்போர்ட் கொடுக்கணும், மதர்ஸ்க்கு மட்டும் இல்லை கூட இருக்கிற அப்பா, அவங்களோட ஃபேமிலி, சொசைட்டி, இவங்களோட சப்போர்ட் ஃபார் தி பிரஸ்ட் ஃபீடிங் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்துறது தான் இந்த விழா. ஸோ ரெண்டாவது ஃபேஷன் ஆகிடுச்சு. இப்போ நான் குழந்தைக்கு 2 மாதம் தான் நான் ஃபீட் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் வெறும் பவுட்ரு பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப ஃபேஷனாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அது எவ்வளோ தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறதுக்காக இந்த மாதிரி உலக தாய்ப்பால் வார விழா உலகம் முழுவதும் நம்ம கொண்டாடுற ஒரு விஷயம். ஓகே டாக்டர். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்க முடியாது. ஸோ அவங்க என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணி அதை இனிஷியேட் பண்ணலாம், இல்லை அது ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குமா கடைசி வரைக்கும் அப்படின்னா? பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது இது ஒரு ஃபிசியாலஜி அப்படிங்கிறது என்னென்னா, உலகத்தில் நம்ம எப்படி சாப்பிட்றோம், தூங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஸோ கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல இயற்கையான ஒரு நல்ல மருத்துவம்னு கூட நம்ம சொல்லலாம். அது நம்ம மெடிசின்ஸ் மாதிரி கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. தாய்ப்பால் எல்லா அம்மாக்குமே சுரக்கும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ தாய்ப்பால் எதனால் சுரக்கும், எப்படி சுரக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ அம்மா ஃபர்ஸ்ட் நினைக்கணும், எனக்கு பிரெஸ்ட் மில்க் நான் கொடுக்க போகிறேன், என் குழந்தைக்கு நான் ஃபீட் பண்ண போகிறேன், எனக்கு செக்ரீஷன்ஸ் அடிக்குவேட்டாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சா மட்டுமே ஃபீடிங் சுரக்க ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. ஸோ இது மாத்திரை சாப்பிட்டு இது கொண்டு வர வேண்டிய விஷயம் இல்லை. 3 விதமான சைக்கிள் சொல்லுவாங்க. ஒன்று, அம்மா நினைக்கணும் இந்த மாதிரி எனக்கு மில்க் செக்ரீஷன்ஸ் அடிக்குவேட்டாக இருக்குது அப்படின்னு மனநீர் ரீதியான ஒரு விஷயம். அப்போ தான் அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படிங்கிறதுல அதில் சிக்னல்ஸ் போயிட்டு மில்க் செக்ரீஷன் வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது விஷயம் பாப்பா பால் வரலைன்னா கூட அம்மா பிரெஸ்ட் சக் பண்ண விடணும். அது சக் பண்ணால் தான் திரும்ப பிட்யூட்டரியில் சிக்னல்ஸ் போயிட்டு செக்ரீஷன் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு நம்ம தனியாக ஒரு டியூப் போட்டு இது பண்ணணும் அந்த மாதிரி ஒரு கிடையாது. மாத்திரை மருந்துங்கிறது ஒரு சப்ளிமெண்ட் தான், அது தேவையே கிடையாது. ஸோ இந்த 2 விஷயம் கரெக்டாக நடந்தாலே அம்மாவுக்கு நல்ல மில்க் செக்ரீஷன்ஸ் இருக்கும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால்? நான் ரஞ்சிதா ஃப்ரம் கோயம்புத்தூர். சொல்லுங்கம்மா, டாக்டர்கிட்ட உங்கள் சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என் பேபிக்கு 5 இயர்ஸ் ஆகுதுங்க. ஓகே. அவளுக்கு எந்த மாதிரி ஃபுட்ஸ் கொடுத்தாலும் அவளுக்கு மெனு சாப்பிட தெரியவே மாட்டேங்குது. எப்படி நம்ம
ஸ்லோவா நம்ம சொன்னாலும் ம் அதை வந்து கொண்டு போய் சைட்ல வச்சுக்கிறா. அது வந்து ஜஸ்ட் ஒரு பிரிக் பண்ணி விட்டாதான் வந்து அவ உள்ள முழுங்குறா. ம் அப்புறம் ஒரு ஃபீடிங் நான் ஒரு தடவை கொடுக்கும்போது ஐ ஹாவ் டு டெல் ஹர் முழுங்குன்னு நான் சொல்லிட்டே இருக்கணும். ஓகேம்மா. ஸோ அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் எல்லாமே சாப்பிட்றா. பட் ஷீ இஸ் டேக்கிங் 1 hour to have அட்லீஸ்ட் 1 தோசை வந்து 1 hour ஆகுது அவள் சாப்பிட்றதுக்கு. ஓகேம்மா. நவ் ஆல்சோ ஐ எம் ஃபீடிங் ஹர். நான் வந்து அவளை சரி நீயே சாப்பிடுன்னு சொல்லிட்டு நான் பிளேட்ல போட்டு உட்கார வச்சாலும் இஸ் நாட் அட் ஆல் ஈட்டிங். இப்போ அப்படியே என்ன உட்காந்துட்டே இருக்கா. வெயிட் என்னம்மா இருக்காங்க குழந்தை? வெயிட் 14.5 இருக்கா. 5 years old. யா ஓகே. சித்தினா தான் இருப்பா. ஓகே. ஸோ 14ங்கிறது வந்துட்டு கொஞ்சம் குறைவு தான். பாப்பா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோ இருக்கணும். ஸோ வந்து 14.8னா அட்லீஸ்ட் அவங்க ஒரு 17 கேஜிஸாக இருக்கும். பிறக்கும் போது பாப்பா வந்து நார்மல் எடை இருந்தாங்களா? 9 இருந்தா பிறக்கும்போது she was premature baby, little premature baby. ஓகே. ஒரு 1 month before வந்து பிறந்தா. ஓகே. வெயிட் என்னது? பர்த் வெயிட்? பர்த்டே 2.9. 2.9 வந்து நார்மலான ஒரு வெயிட் தான். ஸோ அதனால அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஃபீடிங் வந்து எவ்வளோ நாள் கொடுத்தீங்க தாய்ப்பால்? 1 year கொடுத்தேன் ஃபீடிங். 1 இயர் கொடுத்தீங்க. எப்போ மற்ற சாப்பாடெல்லாம் ஆரம்பிச்சிங்க பாப்பாக்கு? 6 monthsல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஃபீட் பண்ணும்போது சாப்பிட்றாங்க, பட் ஆனால் வாய் பக்கத்துலேயே வச்சுக்கிறாங்க, முழுங்க மாட்டேங்கிறாங்க. கரெக்டு தான்? அப்படிதான் பண்றேன். ஓகே. ஸோ இது வந்து நம்ம ஹேபிச்சுவல் தான்மா. ஸோ இதை பற்றி நீங்கள் வருத்தப்பட வேணாம். நீங்கள் வந்து இப்போ 5 வயசு வரைக்கும் நீங்கள் ஃபீட் பண்ணுறதுங்கிறது ஊட்டணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. கிட்டத்தட்ட 2 வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்துட்டு பிளேட் வச்சுட்டு எல்லாரும் சாப்பிடும் போது குழந்தைக்கும் பிளேட் வச்சுட்டு நம்ம ஊட்டலாம். பட் பிளேட் வந்து எல்லாரும் சாப்பிடும் போது அவங்களுக்கும் வச்சிடணும். நம்மளும் ஊட்டணும், பாப்பா எடுத்தும் சாப்பிட்ணும், கையில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களே எடுத்து சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க, பட் அடுத்து நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பும் போதும் உங்களோட எக்ஸ்பெக்டன்சி அவங்களுக்கு பாப்பாவுக்கு தேவைப்படும். ஸோ அப்போ யாருமே வந்து ஃபீட் பண்ண முடியாது. குழந்தை சாப்பிடாது. அப்புறம் குழந்தை சாப்பிடாது, திரும்ப வெயிட் கம்மியாகும், இன்ஃபெக்ஷன் வரும். இது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டிவி பார்த்துட்டு சாப்பிட வைக்கிறது, அதுக்கப்புறம் ஊட்டி விடுறது 5 வயசு வரைக்கும், அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணால் தான் குழந்தையோட ஸ்கூலிங் பிஹேவியரும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்து குழந்தைய அடித்து அந்த மாதிரி திருத்த வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி சாப்பிட்றதுனா என்னன்னு நம்ம கற்றுக் கொடுத்ததே குழந்தைக்கு நம்ம தான். ஸோ அப்படிங்கும் போது இந்த விஷயங்களையும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு குழந்தைய மாற்றுறது தான் இதுக்கு பெஸ்ட் மெத்தட். இதுக்கு மாத்திர அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் விருகம்பாக்கத்துல இருந்து கால் பண்றோம். சொல்லுங்கம்மா, டாக்டர் உங்க சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. டாக்டர், என் பையன் 8 years ஆகுது. ஓகே. 3rd standard படிக்கிறான். ஓகே. மெமரி பவர் ரொம்ப டல்லாவே இருக்கான் டாக்டர். என்ன மாதிரி டல்லா இருக்காங்கம்மா? அதான் படிச்சுட்டு அப்படியே மறந்துடுறான் டாக்டர். படிக்கிறான், ஆனா வந்து மறந்துடுறான் டாக்டர். ஓகே. அவங்களுக்கு பேரு, நீங்க யாரு, அந்த மாதிரி மெமரி எல்லாம் இருக்கு இல்லையா? நார்மலா இருக்கு. அதெல்லாம் நிறையவே இருக்கு டாக்டர். அதெல்லாம் மறக்க மாட்டான். ஆனா படிப்பு வந்து படிச்சுட்டு ஆனா அப்புறம் நெக்ஸ்ட் டைம் கேட்டா அது மறந்துடுறான் டாக்டர். பர்த் டேட் எல்லாம் ஞாபகம் இருக்கு? ஆமா, எல்லாமே ஞாபகம் இருக்கு. எல்லாமே ஞாபகம் இருக்கு. எல்லாமே அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. படிப்புல மட்டும் படிச்சுட்டு அந்த ஸ்பாட்ல மறந்துடுறான், அவ்வளவுதான். ஸோ இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் கூட்டிட்டு போனீங்கன்னா அங்க என்ன நடந்தது அப்படிங்கறதெல்லாம் அவங்களால ஞாபகம் முடியுதா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. படம் பார்க்கும்போது ஞாபகம் இருக்கு. ஓகே. படத்துல என்ன சீன்ஸ் வருது, இந்த பாட்டு வருது, அதெல்லாம் ஞாபகம் முடியுதா? அதெல்லாம் அந்த பாட்டு பாட மாட்டேன். ஆனா வந்து இந்த படம் நம்ம இப்ப பார்த்தோம் அதெல்லாம் சொல்றான். ஓகே. ஆனா படிக்கிற விஷயம் மட்டும் அவங்களுக்கு மறந்துடுது. என்ன ஸ்கூல்ல எவ்வளவு கிரேட் வாங்குறாங்க அவங்க? எவ்வளவு பி கிரேட் அப்படிதான் டாக்டர் வாங்குறாங்க. பி கிரேட் வாங்குறாங்க. ஓகேம்மா. ஸோ இது வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தான் காமிக்குது. ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லா இருக்கு, மெமரியும் நல்லா தான் இருக்குது குழந்தைக்கு. ஸோ மெமரியில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். நம்மள மாதிரி அவங்களால வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து படி, இதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியாது. அவங்களுக்கு பிடிச்ச விதத்தில் நம்ம படிப்பு சொல்லி கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் திங். 2வது விஷயம் வந்துட்டு அவங்கள வந்து நிறைய வீடியோ கேம்ஸ் பார்க்க வைக்கிறது, டிவி பார்க்க வைக்கிறத நீங்கள் கட் பண்ணணும். ஒரு நாளைக்கு வந்துட்டு 1 hour கூட 1 hour வேணால் டிவி பார்க்க வைக்கலாம். வீக்கெண்ட்ஸ் வந்துட்டு 2 hours பார்க்க வைக்கலாம். அப்புறம் வீடியோ கேம்ஸு, டிவி இது ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு வெளியில் விளையாட விடுங்க நல்லா.
ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இதெல்லாம் பண்ணி பாருங்கள். அப்படியும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்டிவ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா ரத்த சோகை இருக்குன்னு சொல்லுவாங்க, அனீமியா அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த ஃபெட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அயன் டேப்லெட்ஸ் அதுக்கு கொடுக்கணும். அதுக்கு அடுத்து வந்துட்டு தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் குழந்தைங்க வந்துட்டு ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப புவராக இருக்கும். ஸோ அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து அடுத்து பண்ண வேண்டிய விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தையோட மெமரி நார்மலாக இருக்குது, பட் நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் வந்து மாடிஃபை பண்ணணும். ஓகே, ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் லைனில் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்க சென்னையில மேடவாக்கத்துல இருந்து கால் பண்றோம். என் பேரு தீபா. என் பொண்ணுக்கு வந்து 2 இயர்ஸ் ஆகுது. டவுன் சிண்ட்ரோம் என் பொண்ணு. ஆனா அவ வந்து சரியா சாப்பிடவே மாட்டேங்கிறா. அதான் டாக்டர் எப்படின்னு கேட்கலான்னு சொல்லிட்டு. ஓகேம்மா. டவுன் சிண்ட்ரோம்ங்கிறது எப்போம்மா கண்டுபிடிச்சாங்க? பிறந்து 3 மந்த்ஸ்லயே கண்டுபிடிச்சிச்சு சார். கண்டுபிடிச்சிட்டாங்க. வந்து பிசியோதெரப்பி பண்ணிட்டு இருக்கு. ஓகே. இப்போ வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கிறா. இப்பதான் தைக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கா. ஓகே. ஆனா சாப்பிட்டு மட்டும் சரியா சாப்பிடவே மாட்டேங்கிறா. சாப்பிட்றது மாட்டேங்கிறாங்கன்னா முழுங்கிறதுக்கு கஷ்டம் இருக்கா இல்லை எப்படி? தான் வாயிலேயே வச்சுக்கிறா ரொம்ப நேரம். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு எல்லாமே லேட்டாக தான்மா இருக்கும். அவங்க வந்து சாப்பிட்றது அடிக்கடி புறையேறிப்பாங்க, அதுதான் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ லைட்டாக புறையாறினாலும் குழந்தைய வந்து உட்கார வச்சு பின்முதுகில் நல்லா தட்டி விடணும். இல்லைன்னா புறையாறிச்சுன்னா லங் இன்ஃபெக்ஷன் நிறையா வந்துடும். அவங்களுக்கு அந்த மசில் வீக்னஸ் இருக்கிறதுனால ஸ்வாலோ பண்ணுற டிஃபிகல்ட்டியும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ஃபிசியோதெரப்பி மூலமாக வந்துட்டு அவங்க வந்து எப்படி வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் வந்துட்டு ஸ்வாலோவிங் மசில்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கனாலோ அப்புறம் வீட்டில் மாடிஃபிகே பண்ணாலோ நீங்கள் வந்துட்டு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். ஓகே, நன்றிம்மா. அடுத்த காலர் லைனில் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம், வணக்கம். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க மேடம். சொல்லுங்கம்மா, டாக்டர்கிட்ட உங்கள் சந்தேகத்தை கேளுங்கம்மா. மேம் எனக்கு 3.25 வயசுல பையன் இருக்காங்க மேம். ஓகேம்மா. சாப்பிட்றது எல்லாமே நார்மலா எல்லாமே சாப்பிட்டுக்குவாங்க மேம். மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ் தான் நிறைய சாப்பிடுவான். ஓகே. அதுக்கு இப்போ இடையில பார்த்தீங்கன்னா அடிக்கடி காய்ச்சல், சளி, இருமல் இந்த மாதிரி வந்துட்டே இருக்குது. ஒரு 10 days ஒன்ஸ் இந்த மாதிரி. வெயிட்டும் நார்மலா இருக்கா மேம். பிறக்கும் போது 2,650, இப்போ 16,800 இருக்காங்க மேம். அது ஏங்க மேம் இப்போ அடிக்கடி இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு? பிறக்கும் போது 2,650. இப்போ வயசு என்ன சொன்னீங்கம்மா? இப்போ 3 வயசு 2 மாசம் கம்ப்ளீட்டா முடிஞ்சுங்க மேம். ஹைட் 3 அடி இருப்பாங்க மேம். 3 அடி இருப்பான் ஹைட்டு. இப்போ வெயிட் என்னது? வெயிட் வந்து 16,800 மேடம். ஓகேம்மா. பாப்பா 16 கிலோங்கிறது நார்மல் வெயிட், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. 3 வயசு குழந்தைக்கு இருக்க வேண்டிய வெயிட்டு கரெக்டாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் வந்து வேக்சின் போடும்போது உங்கள் க்ரோத் சார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தை வந்து பர்சன்டைல்ஸ் அதில் இருக்கும். 3, 5, 15 அந்த மாதிரி நிறையா பர்சன்டைல்ஸ் இருக்கும். அந்த பர்சன்டைலை விட கம்மியாக இருந்தால் தான் நம்ம கவலை பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா பாப்பா நல்லா தான் சாப்பிட்றாங்க, நல்லா தான் வளர்கிறாங்க, பட் அம்மா நம்மளால தான் சில விஷயங்களை ஏற்றுக்க முடியாது. அவங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா சின்ன வயசில் சாப்பிட்ட மாதிரி வளர வளர அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களோட டேஸ்ட்லேருந்து ப்ரிஃபரன்ஸ்லேருந்து எல்லாமே மாறும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். சத்தான ஆகாரங்கள் இப்போ நீங்கள் கொடுக்குறதே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். பேபி இஸ் டூயிங் வெல். இருந்தாலும் நீங்கள் வேக்சின் போடும்போது அந்த சார்ட்ஸில் வந்து பிளாட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் லைனில் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். சொல்லுங்கள், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் அரியலூர்ல இருந்து ராஜி பேசுறேன். சொல்லுங்கம்மா, டாக்டர்கிட்ட உங்கள் சந்தேகத்தை கேளுங்கம்மா. பேபிக்கு 8 months ஆகுது மேடம். ஓகே, சொல்லுங்கம்மா. அவளோட வெயிட் வந்து 6 தான் இருக்கா, 6.5 தான் இருக்கா. ஓகேம்மா. அதனால பக்கத்துல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா கிரேப் வாட்டர் கொடுங்க, பிள்ளை கொஞ்சம் நல்லா ஊறி வருவா அப்படிங்கிறாங்க. ஓகே. அதனால ஆனா டாக்டர் கன்சல்ட் என்ன சொல்றாங்கன்னா கிரேப் வாட்டர்லாம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஓகேம்மா. ஸோ பிறக்கும் போது என்ன வெயிட் பாப்பா? 2.75. 2.75. இப்போ வந்து 6 பாயிண்டா? 6.5 இருக்கா. ஓகேம்மா. ஸோ பேபி பேசிக்காக வந்துட்டு பிறக்கிற வெயிட்டை விட டபுள் ஆகும் வந்து 3 மாதத்தில், அப்புறம் 6 மாதத்தில் வந்து ட்ரிபிள் ஆகும். இதுதான் நார்மல் விஷயம். அப்படி பார்க்கும்போது பாப்பா 1 கிலோ என்னமோ தான் கம்மியாக இருக்காங்களே தவிர பாப்பா இஸ் ஃபைன். நீங்கள் வந்து இப்போது தாய்ப்பால் தானே கொடுத்துட்டு இருக்கீங்க? தாய்ப்பாலும் கொடுக்குறேன், கூட இட்லி இதெல்லாம் கொடுக்குறேன். ஓகே. 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் நார்மல் சாப்பாடு, இட்லி அதெல்லாம் எல்லாமே வந்து மேஷ் பண்ணி கொடுக்கலாம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் கேட்டிங்க இல்லையா கிரேப் வாட்டர் கொடுக்கலாமான்றது, அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கவே கூடாது குழந்தைக்கு. குழந்தைங்களுக்கு வந்து கிரேப் வாட்டர் கொடுக்கறது, வசம்பு அந்த மாதிரி வைக்கிறது, இல்லை வந்துட்டு மோஷன் போகலைன்னு வெத்தலை காம்பு வைக்கிறது, இது எதையுமே வந்துட்டு குழந்தைங்களுக்கு தேவையே கிடையாது. ஸோ நார்மலாக நீங்கள் உங்கள் தாய்ப்பாலோட நார்மல் ஃபீடிங் வந்து 6 மந்த்ஸுங்கிறதுனால நல்லா குழந்தைங்க மசிச்ச சாப்பாடு உணவுகள் கொடுக்கணும் குழந்தைக்கு. இதே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறமும் குழந்தைய வந்து வெயிட் ஏறல, ஏன்னா 6 மந்த்ஸ் மேலே தான் அவங்க வந்து நீங்கள்
மற்ற ஃபுட்டு கொடுக்க போகிறீங்க. ஸோ 6 மந்த்ஸ் வரைக்கும் உங்கள் பால் தாய்ப்பாலே எல்லா சத்துமே இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் வந்து அவ்வளோ டிராஸ்டிக்காக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணி குழந்தைய வந்து வெயிட் ஏற வைக்கிறீங்க அப்படிங்கிற அட்வைஸ் வந்துட்டு உங்கள் லோக்கல் பீடியாட்ரிஷியன் கிட்ட போய் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம், நான் தேனியில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, டாக்டர்கிட்ட சந்தேகத்தை கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், என் பேர் பொற்கொடி மேடம். ஓகே. தேனியில இருந்து பேசுறேன். பையனுக்கு வந்து 11 வயசு ஆகுது. ஓகே. அவன் சின்ன பிள்ளையில இருந்தே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். அடிக்கடி விளையாண்டுகிட்டு இருக்கும் போதே விழுந்தியான எந்த ரியாக்ஷன் இருக்காது. கண்ணை வந்து ஒரு மாதிரி மேல தூக்கணுமானக்கு இருக்கும். சரிம்மா. இப்போ ரீசெண்டா வந்து போன வருஷம் வந்து நான் 9ஆவது மாசத்துல இருந்து அடிக்கடி விழுக ஆரம்பிச்சான் தொடர்ந்து. நாங்க நியூராலஜிஸ்ட பார்த்தோம். அவங்க வந்து தலையில வந்து இசிஜி எக்கோ எல்லாம் எடுத்து பார்த்துட்டு வந்து இசிஜி எல்லாம் எடுத்தாங்க. நரம்புல வந்து மின் சக்தி வந்து அதிகமா இருக்குது. 3 இயர்ஸ் வந்து கண்டினியூஸா டேப்லெட் எடுத்துக்கறணும் அப்படின்னாங்க. அவன் வந்து அந்த 6 மந்த் டேப்லெட் எடுத்துட்டு திருப்பி போகல வந்து 7 கிலோ வந்து 8 அதிகமாயிட்டான். பயங்கர வெயிட் கூடிட்டா. 31 கிலோ இருந்த 38 ஆயிட்டான். இப்போ 6 மந்த் முடிச்சு இப்ப திருப்பி 3 மந்த்ஸா சாப்பிடுறான். இப்போ வந்து 5 கிலோ வந்து வெயிட் கம்மி ஆயிட்டான். இப்போ வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறான். முதல்ல பசிக்குது சொல்லிட்டே இருப்பான். ஓகேமா. இப்போ வந்து எதுவுமே வேணாம்னு சொல்றான். அதே மாதிரி வந்து சாயந்தரம் படிச்சு எழுதி காமிக்கிறான். ஈவினிங் வந்து காலையில வந்து மறந்து போச்சுன்னு சொல்றான். ஓகேம்மா. ஸோ எப்படி மறதியெல்லாம் எப்படி இருக்குமா? மற்ற விஷயங்கள் ஞாபகம் இருக்கா இல்லை படிக்கிற விஷயத்துல மட்டும் தான்? அதெல்லாம் படிப்பு மட்டும்தான் மேடம். சினிமா பாட்டெல்லாம் பயங்கரமா பாடுவான். ஓகே. அது எதுவுமே மறக்க மாட்டேங்குது. ஆனா படிப்பு மட்டும் ஆனா எழுதி காமிச்சிடுறான். பார்க்காம எழுதி காமிக்கிறான். ஆனா காலையில வந்து எனக்கு மறந்து போகுதுன்றான். பிளட் எப்பயாவது பார்த்தா உடனே எனக்கு தலை சுத்துது, எனக்கு கிருகிருன்னு வருது அப்படிங்கிறான். ஒரு நேரம் அந்த டேப்லெட்டை காலையில மறந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டா கூட எனக்கு நீ தலை வலிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேம்மா. ஸோ இப்போ வந்து பாப்பாக்கு வந்து மயக்கம் இல்லை, அது வந்து ஒரு வகையான வலிப்பு நோய் அது. ஸோ ஆப்சன்சேஷன்னு சொல்லுவோம். ஸோ கண்ணு மேலே போகிறது, இல்லை ஒரே இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கிறது, முறைச்சி ஒரு இடத்துல பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வலிப்பின் வகைகள் இதெல்லாம். ஸோ நீங்கள் கரெக்டாக நியூராலஜிஸ்ட் பார்த்துருக்கீங்க, அது நல்ல விஷயம். நியூராலஜிஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மாத்திரை கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தையோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டோஸ் மாறும். இப்போ நியூராலஜிஸ்ட் வந்து 1 வருஷத்தில் கொடுத்துருப்பாங்க மாத்திரை, அடுத்து 3 வருஷத்துக்கு நம்மளாம் அதை கண்டினியூ பண்ணக்கூடாது. ஏன்னா குழந்தையோட வெயிட் ஏற ஏற அதனோட டோஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெகுலராக நியூராலஜிஸ்ட் பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் போய் பார்த்துட்டு டோஸ் எவ்வளோ கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு டோஸ் நீங்கள் ஒரு தடவை ஸ்கிப் பண்ணாலோ வித்ட்ராவல் சீஷர்னு வரும். ஸோ டோஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். இந்த டோஸ் நீங்கள் மறக்கவே கூடாது. இஇஜியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா தான் இந்த மாதிரி வந்து மருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ இஇஜியை வந்து நீங்கள் திரும்ப 3 வருஷம் கழித்து இந்த கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணி பார்க்கணும். அப்போ நார்மலாக இருக்குது அப்படின்னா தேவையில்லை. அதுவும் அப்நார்மலாக இருந்துச்சா நீங்கள் அடுத்து கொஞ்சம் வருஷங்களுக்கு இந்த மாத்திரையை கண்டினியூ பண்ணணும். குடும்பத்தில் யாருக்குன்னா இதே மாதிரி இருக்கா? ஓகே டாக்டர். இல்ல மேடம். ஓகே. அப்பனா வந்து அவனுக்கு படிப்புல தான் ரொம்ப குறைவா இருக்கிறான். ஓகேம்மா. ஸோ இதுவும் வந்துட்டு லேர்னிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும் அவங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸில். ஏன்னா வலிப்பு மாத்திரை சில சமயம் தூக்கம் அதிகமாக இருக்கும், அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. பட் பை த டைம் அது வந்து ரெகுலர் டோசஸ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க வந்து நார்மலாக ஆகுவாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய பேர் வந்து வலிப்பு மாத்திரை போட்டுமே எந்த ப்ராப்ளமும் இல்லாமல், லேர்னிங் டிஃபிகல்ட்டி இல்லாமல் நல்லா வந்திருக்காங்க. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு சிறிய இடைவெளி பிறகு சந்திப்போம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், தொடர்ந்து நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி பேசும்போது ப்ராப்பர் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னா அதை எப்படி டாக்டர் டிஃபைன் பண்ணுவீங்க? ஸோ ப்ராப்பர் பிரெஸ்ட் ஃபீடிங்கிறது வந்து நம்ம பொசிஷன் அண்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு 2 விதமாக பிரிப்போம். ஸோ எப்படி நம்ம வந்து குழந்தைங்கள வச்சு பால் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு புதுசாக வந்து ஃபஸ்ட்டு டைம் டெலிவரி ஆன அம்மாக்கெலாம் வந்துட்டு
கண்டிப்பாக தெரியறதுக்கு சான்சஸ் கம்மி. அதுக்குரிய ஒரு விழிப்புணர்வாக தான் இந்த பிரஸ்ட் ஃபீடிங் வீக்கே நம்ம வந்து வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ பொசிஷனிங் அட்டாச்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பொசிஷன், குழந்தைய வந்து எப்படி நம்ம வந்து ஃபீட் பண்ணும் போது வச்சுக்கணும் கையில். இந்த பக்கம் தலையை வச்சுட்டு குழந்தையோட பாடி வந்து தனியாக இருக்கும், இல்லை அந்த பக்கம் நம்ம பார்த்துட்ருப்போம் குழந்தை ஒரு பக்கம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு புறக்கேறிடும், இல்லை கிளாசரோ ஏசோஃபிகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்னு ஒன்று இருக்குது, GERD, அந்த மாதிரி வந்துட்டு கொடுக்குற பால்லாம் எதுக்களிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ பொசிஷனிங் பண்ணும்போது என்னென்ன விஷயம் நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னா, குழந்தையோட தலையும் பாடியும் ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம அந்த குழந்தைய வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு குழந்தையோட முகம் வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். அந்த பக்கம் திரும்பி, இல்லை உடம்பு மட்டும், முகம் மட்டும் நம்ம சைடு இருக்கும், பாடி வந்து வேறு சைடில் இருக்கக்கூடாது. ஸோ ஹெட் அண்ட் பாடி வந்துட்டு ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும். குழந்தையோட முகம் நம்மளை பார்த்து இருக்கணும். குழந்தையோட வயிறும் அம்மாவோட வயிறும் டச் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து குழந்தைய ஹோல்ட் பண்ணணும். நாலாவது விஷயம் வந்துட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது நம்ம வந்து அந்த சைடு வேடிக்கை பார்த்துட்டு அந்த மாதிரி ஃபீட் பண்ணக்கூடாது. குழந்தையோட முகத்தை பார்த்துட்டு அம்மா வந்து ஃபீட் பண்ணணும். இது 4 விஷயங்களை நீங்கள் நோட் பண்ண வேண்டியது பொசிஷனிங் அப்படிங்கிறதுல. அட்டாச்மெண்ட் அப்படின்னா குழந்தை எப்படி சக் பண்ணுது, வெறும் வந்து நிப்பிள் மட்டும் சக் பண்ணக்கூடாது. ஸோ குழந்தையோட வாய் வந்துட்டு நல்லா வைட் ஓப்பனாக இருக்கணும். வெறும் ரொம்ப சின்னதாக வாய் வந்து ஓப்பனாக இருக்கக்கூடாது. அதனோட லோவர் லிப்பு வந்து நல்லா எவர்ட் ஆகிருக்கணும். எவர்ட் ஆகிருக்குன்னா நல்லா ஓப்பனாக இருக்கணும். ஆரியோல வந்துட்டு நம்ம அந்த பிரஸ்ட் வந்துட்டு அட்லீஸ்ட் 1/3 வந்து அது வந்து கவர் பண்ணியிருக்க மாதிரி இருக்கணும். அதனோட சீக்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கணும். இந்த 4 பாயிண்ட்டையும் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா ஃபீடிங் வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி ஃபீட் பண்ணும்போது அம்மாவுக்கு வந்துட்டு வலிங்கிறது வந்துட்டு 90% இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. மிச்சம் 1 or 2% இந்த மாதிரி நிப்பிள்ஸ் வந்துட்டு சோர் நிப்பிள்னு சொல்லுவாங்க, கிராக்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி க்ரீம் போட்டு சரி பண்ணிக்கலாம். பட் 90% ஃபீடிங் வந்துட்டு வலி இல்லாமல் வரும் அப்படின்னா இந்த மாதிரி பொசிஷன்ஸ் வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா வலி இருக்காது. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், திருப்பத்தூர்லேருந்து விஜயலட்சுமி பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகத்தை டாக்டர்கிட்ட கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. எங்க பையனுக்கு 2 வயசு ஆகுங்க மேடம். சொல்லுங்க. சும்மா உடனே பிடிக்கலைங்க மேடம். எதுவுமே பால் தவிர எதுவுமே சாப்பிட மாட்டேன்றாங்க மேடம். என்னம்மா புரியல? பால் தவிர எதுவுமே சாப்பிட மாட்டேன்றாங்க மேடம். 2 வயசு. என்ன பால் கொடுக்குறீங்கம்மா? மாட்டுப்பால் தாங்க மேடம். எவ்வளோ குடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் குடிக்கிறாங்க மேடம். சாப்பாடே சாப்பிட மாட்டேன்றாங்க மேடம். வெயிட் என்ன இருக்காங்க 2 வயசு பையன்? ஒரு 6 கிலோ இருப்பாங்க மேடம். அவ்வளோதாங்க மேடம். என்னதுமா? ஒரு 6 கேஜி இருப்பாங்க மேடம். 6 கிலோ தான் இருக்காங்க. ஆமாங்க மேடம். பிறக்கும் போது வெயிட்டுமா? 1,700 இருந்தாங்க மேடம். எவ்வளோ? 1,700 மேடம். 1,700. ஓகே. குறை மாசத்துல பிறந்த குழந்தைங்களாம்மா? அது ஐ மீன் ப்ரீடம் சொல்லுவாங்கல்ல. எத்தனை மாசத்துக்கு முன்னாடி பிறந்தாங்க? 1 மாசம் முன்னாடியே பிறந்துட்டாங்க மேடம். 1 மாசம் முன்னாடி. ஓகே. ஸோ நீங்கள் பால் தவிர என்னென்ன ஃபுட் வந்து கொடுக்குறீங்க அவனுக்கு? எதுவுமே மேடம். சாப்பாடு இந்த மிக்சில போட்டு சாப்பாடு ஏதாவது ஊட்டினா கூட எதுவுமே சாப்பிட மாட்டேன்றாங்க மேடம். அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு ஏதாவது இருக்கும்ல, ஸ்வீட்டு, காரம், அந்த மாதிரி? ஸ்வீட் நல்லா சாப்பிடுறாங்க மேடம். ஸ்வீட் நல்லா சாப்பிட்றாங்க. சாக்லேட்டு, இந்த மில்கி பார் அதாவது இருந்தா அது மட்டும் இருந்தா சாப்பிடுறாங்க மேடம். ஓகே. ஸோ கடையில் சிப்ஸ் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி சாப்பிட்றாங்களா? லேஸ் அதெல்லாம் கூட இல்லைங்க மேடம். அது கூட இல்லைங்க மேடம். சாக்லேட் தவிர. ஓகேம்மா. ஸோ இப்போ இவங்க சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறையா குழந்தைங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்போ இந்த குழந்தை வந்து 2 வயசுக்கு வந்துட்டு 6 கிலோங்கிறது ரொம்பவே கம்மியான ஒரு வெயிட். ஸோ அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக இன்டர்வியூன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வென்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஸ்வீட்டான விஷயம் குழந்தைக்கு பிடிக்குது. ஸோ சாக்லேட்ஸ் வந்துட்டு டக்குன்னு குழந்தைங்கள ஸ்டாப் பண்ண சொன்னால் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதனால் 1 or 2 சாக்லேட்ஸ் பர் டே, இல்லைனா 1 சாக்லேட்ஸ் வந்துட்டு நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுத்தோன்னா தட் வில் பி ஃபைன். ஆனால் இப்போ ஸ்வீட் பிடிக்குது அந்த குழந்தைங்களுக்கு நமக்கு தெரியுது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு மில்க் ஷேக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மில்க் ஷேக்ஸ் பண்ணும்போது ஆப்பிள், ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸோடு சேர்த்து மில்க் ஷேக்ஸ் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு பாயாசம் பண்ணி கொடுக்கலாம், கேசரி பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா ரவையில் வந்து நிறைய வெயிட் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி எண்ணெய் சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு வந்துட்டு நெய் தடவி கொடுக்கறது, இல்லை தேங்காய் எண்ணெய் தடவி கொடுக்கறது, இந்த மாதிரி இருந்ததுன்னா வெயிட் போடும் நிறையா. ஸோ இது வந்து ஃபுட் மாடிஃபிகேஷன்ஸ். இதை தவிர்த்து மெடிசன் வைஸ் என்னென்ன மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா, முக்கால்வாசி குழந்தைங்களுக்கு வந்துட்டு பூச்சி இருந்தால் கூட அவங்களால சாப்பிட முடியாது. ஸோ டிவார்ம் பண்ணணும். ஒவ்வொரு 6 months ஒன்ஸும் டிவார்மிங் பண்ணணும். அது பக்கத்தில் இருக்க டாக்டர் கிட்ட போயிட்டு என் குழந்தைக்கு டிவார்ம் பண்ணணும்னு கேட்டு அந்த மருந்து நம்ம வந்துட்டு 1 கொடுத்துட்டு 15 days கழிச்சுட்டு அந்த மருந்து வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு பூச்சிகள் செத்துரும்,
ஃபர்ஸ்ட் இதில் 15 டேஸ் கழித்து கொடுக்கும்போது பூச்சிகள் போடுற முட்டைகள் வந்துட்டு சாகிறதுக்காக தான் நம்ம 15 டேஸ் கழித்து அதே மருந்து திரும்ப கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி 2 டைம்ஸ் வந்துட்டு 6 months ஒன்ஸ் கொடுக்கணும். அப்படி இருந்தாலே மோஸ்ட்லி நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் அந்த பூச்சியே சாப்பிட்றதுனால குழந்தைங்க வெயிட் போடுறதில்ல. இது வந்து ரொம்ப காமன் இந்த வயசில். ஸோ அந்த டிவார்ம் பண்ணிவிட்டு நிறைய அப்படைசர் சிரப்ஸ் இருக்குது, பசி எடுக்கிறதுக்காக வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய சிரப்ஸ். அதெல்லாம் வந்துட்டு கடைசி கட்ட நடவடிக்கை நம்ம எடுக்க வேண்டியது. இனிஷியலாக வந்துட்டு ஃபுட் மாடிஃபை பண்ணிவிட்டு டிவார்ம் பண்ணிவிட்டு குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக போய் காமிக்கணும். ஏன்னா 2 வயசில் 6 கிலோங்கிறது ரொம்பவே கம்மியான ஒரு விஷயம். ஸோ இந்த 2 வயசு வரைக்கும் தான் குழந்தைங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். ஸோ நியூட்ரிஷன் வைஸ் அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப எசென்ஷியல். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்து காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் மேடவாக்கத்துலேருந்து கால் பண்ணுறோம் மேம். என்னோட பேபிக்கு வந்து இப்போ 4 years ஆக போகுது. அவள் வயிற்றுல இருக்கும்போது வந்து ஹலோ சொல்லுங்க. அவள் வயிற்றுல இருக்கும்போது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன் மேம். ஸோ வந்து அவள் வந்து இப்போ தான் ஜஸ்ட் ஷி ஸ்டார்டட் டு டாக். எங்களுக்கு வந்து ஒரு பெரிய டவுட், அவள் வந்து நான் ஸ்ட்ரெஸ்ல இருந்தனால தான் அவளுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆயிடுச்சா என்னன்னு எனக்கு ஒரு பெரிய டவுட். அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு பயங்கர ஹைப்பர் டென்ஷன். ஏதாவது ஒரு விஷயம்னா கடன்னு ஓடுவா, டடாபுடான்னு செய்யறது, ஒரு சாஃப்ட்னஸே இருக்காது. ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டி மேம். யாராவது புதுசா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, சின்ன பசங்களை பார்த்துட்டாங்கன்னா அவங்க தள்ளி விட்டு விளையாடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன இது நிறைய இருக்கு அவகிட்ட. எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்ததுனால தான் அவளுக்கு இவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பு அவகிட்ட இருக்குதோ, ஸ்பேஸ் ரொம்ப லேட்டா வந்தது. அதுதான் எனக்கு இது ஒரு பெரிய டவுட். ஜஸ்ட் ஸ்டார்டட் டு ஸ்கூல், கோயிங் டு ஸ்கூல் மேம். என்ன ஏஜ் இப்போ வந்து 4 years ஆக போகுது. நெக்ஸ்ட் மந்த் வந்துச்சுன்னா 4 years. ஓகேம்மா. இப்போ என்ன பேசுகிறாங்க குழந்தை? இப்போ வந்து கொஞ்சம் நார்மலா பேச ஆரம்பிச்சிட்டான் மேம். நான் வந்து இப்போ செகண்ட் பேபி எனக்கு இருக்கு, 6 months ஆகுது. ஓகே. நான் எங்க வீட்டுக்கு டெலிவரி நேட்டிவ் ஹோம்க்கு போயிருந்தப்ப வந்து கொஞ்சம் அவங்க எல்லாம் சேர்ந்து பேச வச்சிட்டாங்க. பட் இன்ன வரைக்கும் அந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து அவர்கிட்ட எனக்கு குறைஞ்ச மாதிரி ஒரு சின்ன ஒரு இது எனக்கு வரவே இல்லை. அண்ட் இன்னொரு திங் வந்து அவளுக்கு வந்து நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வார்ம்ஸ் பத்தி பேசுனீங்க. அந்த வார்ம்ஸ் வந்து அவளுக்கு என்னதான் கொடுத்துட்டே இருந்தாலும், அந்த டானிக் கொடுத்துட்டே இருந்தாலும் திரும்ப அவளுக்கு வந்துட்டே இருக்கு மேம். அவளுக்கு அந்த வெளியவே வந்துடுது அந்த பூச்சி. ஓகே. அந்த ஒயிட் கலர்ல வெளியவே வந்துடுது. எங்க வீட்டுல என்ன சொல்றாங்க, டோன்ட் ப்ரிஃபர் டானிக், ஜஸ்ட் கோ ஃபார் த நீம் ட்ரீ.